ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ராம். இது நம்ம கிக்ஸ்பார்க் லேப். உங்களை வரவேற்கிறேன். டெய்லி 9 to 5 வேலை பார்த்து அழுத்து போச்சா? கையில பெரிய முதலீடு இல்லை, ஆனா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையா? நம்ம வீட்டில் தூக்கி போடுற வேஸ்ட் பேப்பரை வச்சே லட்சக்கணக்கில் லாபம் தர்ற ஒரு சூப்பரான பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது சாதாரண பென்சில் இல்ல, எழுதி முடிச்சதும் மண்ணில் நட்டு வச்சா செடியா வளர்ற மேஜிக் பென்சில். இதுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் பிச்சிட்டு போகுது. வாங்க இப்ப கழிவுத்தாள்ல இருந்து எப்படி பென்சில் செஞ்சு லாபம் பாக்குறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வீட்ல இருந்தே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு சூப்பரான புதுமையான ஐடியாவா இருந்தா செம்ம இல்ல? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு சூப்பரான ஐடியா தான். நம்ம வீட்ல சும்மா தூக்கி போடுற வேஸ்ட் பேப்பர் வச்சு எப்படி ஒரு லாபகரமான பென்சில் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? பாத்தீங்களா, இந்த கேள்வி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நம்மள மாதிரி நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. கம்மி பட்ஜெட்ல என்ன தொழில் பண்ணலான்னு. சோ இந்த கேள்விக்கான ஒரு அருமையான பதிலையும் ஒரு முழுமையான பிசினஸ் பிளானையும் தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த பேப்பர் பென்சில்ல அப்படி என்ன பெரிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்காக மரத்தையெல்லாம் வெட்ட தேவையில்ல, ரீசைக்கிள் பண்ண பேப்பர்ல இருந்தே செஞ்சிடலாம். அதனால இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி, அதாவது சூழலுக்கு நட்பான ஒரு சூப்பர் ப்ராடக்ட். இதனால தான் இதுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ சாதாரண பேப்பர் பென்சிலுக்கும் இந்த சீட் பென்சிலுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இது வெறும் பென்சில் கிடையாது. எழுதி முடிச்சதும் தூக்கி எறிகிற ஒரு பொருள் இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேப்சூல் இருக்கும், அதுக்குள்ள விதைகள் இருக்கும். ஆமா, நீங்க பென்சிலை யூஸ் பண்ணி முடிச்சதும் அது அப்படியே ஒரு தொட்டில நட்டு வச்சா போதும், கொஞ்ச நாள்ல அது ஒரு அழகான செடியில முளைச்சு வரும். எவ்வளவு அருமையான ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட் இல்லையா? சரி, இந்த பிசினஸ ஏன் ஒரு சூப்பரான ஐடியான்னு சொல்றோம்? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இதோட மூலப்பொருளே வேஸ்ட் பேப்பர் தான், சோ உற்பத்தி செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது, இதுல ஒரு துளி கூட பிளாஸ்டிக் கிடையாது, முழுசா மக்கும் தன்மை கொண்டது. மூணாவது, ஒரு பென்சில் ஒரு செடியா மாறுதுங்கிறதே கஸ்டமருக்கு ஒரு வாவ் ஃபீல் கொடுக்கும். இது மட்டும் இல்லாம கம்பெனிகளுக்கு கிஃப்டா கொடுக்க, அவங்களோட CSR நிகழ்ச்சிகளுக்குன்னு இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓகே, ஐடியா எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இது எப்படி செய்யறது? அதான் உங்க அடுத்த கேள்வி. வாங்க வீட்ல கையில செய்யறதுல இருந்து மெஷின் வச்சு பெரிய அளவுல உற்பத்தி பண்றது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல கையில எப்படி செய்யறதுன்னு சிம்பிளா பாத்திரலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல பேப்பரை நீளமா கட் பண்ணிக்கோங்க. அதுல பசைய தடவி பென்சில் லெட்ட நடுவுல வச்சு டைட்டா சுத்தணும். அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த முனையில விதை இருக்கிற கேப்சூலை ஒட்டிட்டீங்கன்னா சூப்பர், உங்க முதல் ஹேண்ட்மேட் சீட் பென்சில் ரெடி. ஒரு சாம்பிள் செய்யறதுக்கு இதுவே போதும். ஆனா இதை ஒரு பிசினஸா பண்ணணும்னா இப்படி ஒன்னொன்னா கையில செஞ்சா வேலைக்கு ஆகாது இல்லையா? ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தவும் பென்சிலை இன்னும் பெர்ஃபெக்டா உருவாக்கவும் நமக்கு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தேவைப்படும். நம்ம கையில செய்யற வேலையை இந்த மிஷின் ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் செஞ்சு முடிச்சிடும். இந்த மிஷின்ல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அதுவே பேப்பர்ல பசைய தடவிடும். செகண்ட் ஸ்டேஜ்ல லெட்டை வச்சு டைட்டா சுத்தும். தேர்ட் ஸ்டேஜ்ல அந்த பென்சில்களை நல்லா காய வைக்கும். ஃபைனலா ஃபோர்த் ஸ்டேஜ்ல அதை நீட்டா பாலிஷ் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா கொடுத்துரும். இதனால உங்க ப்ரொடக்ஷன் ஸ்பீடு எங்கேயோ போயிடும். ஓகே, மிஷின் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ எல்லாருமே கேட்குற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பிசினஸ் ஆரம்பிக்க எவ்வளோ செலவாகும்? வாங்க ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்த அந்த 50,000 ரூபாய் கேள்வி ஞாபகம் இருக்கா? அதுக்கான பதில் இதோ. இந்தியா மார்ட் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் செமி ஆட்டோமேட்டிக் பேப்பர் பென்சில் மிஷினோட விலை கிட்டத்தட்ட 50,000 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப கம்மியான முதலீட்டிலேயே இந்த பிசினஸை ஆரம்பிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, அது ஒரு பேசிக் செட்டப். இதுவே ஒரு முழுமையான ப்ரொடக்ஷன் யூனிட்டா ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ ஆகும்னு பார்க்கலாம். ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி ஆட்டோ ரோலர், பாலிஷிங் மிஷின், ட்ரையர், அப்புறம் பேக்கிங் மிஷின்னு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3.92 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் ப்ராஃபிட், அதாவது லாபம். போட்ட காசை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கலாம்? வாங்க அதுக்கான கணக்கையும் பார்த்துடலாம். இந்த கணக்கை கொஞ்சம் பாருங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க 30 லட்சம் பென்சில் உற்பத்தி பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்க மொத்த சேல்ஸ், அதாவது விற்பனை, சுமார் 30 லட்சம் ரூபாய் இருக்கும். இதிலிருந்து மூலப்பொருள், இடவாடகை, ஆள் சம்பளம், கரண்ட் பில்னு எல்லா செலவையும் கழிச்சா கூட உங்க கைக்கு நிக்கிற நெட் ப்ராஃபிட் மட்டுமே கிட்டத்தட்ட 16.7 லட்சம் ரூபாய். இப்ப பாருங்க, இந்த நம்பர் தான் இதுல ஹைலைட்டு. 232%. இது என்னன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க போட்ட முதலீட்டை விட 2 மடங்குக்கு மேல லாபம். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வெறும் கொஞ்சம் மாசத்திலேயே திரும்ப எடுத்துட முடியும்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஓகே, ப்ராடக்ட் ரெடி, எப்படி செய்யறதுன்னு தெரியும், பணக்கணக்கும் போட்டாச்சு. இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு.
நம்ம பிசினஸ அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சு கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போறது? உங்க பென்சிலை விற்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. லோக்கல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி கடைகள், ஸ்கூல், காலேஜ்னு வைக்கலாம். அதுவே ஆன்லைன்ல வர்றப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பெரிய தளங்கள்ல லிஸ்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான வழி என்னன்னா, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அவங்களோட CSR ப்ரோக்ராமுக்கு மொத்தமா சப்ளை பண்றது. இதுல நல்லா லாபம் கிடைக்கும். இந்தியால நீங்க எந்த ஒரு சின்ன உற்பத்தி தொழில் ஆரம்பிச்சாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா மறக்காதீங்க. அதுதான் MSME ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உதயம் பதிவு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உங்க பிசினஸை கவர்மெண்ட்ல பதிவு பண்றது தான். இதுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. ஆன்லைன்லயே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? இது வெறும் ஒரு சர்டிபிகேட் இல்ல. உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் இது. இதனால உங்களுக்கு கம்மி வட்டியில பேங்க் லோன் கிடைக்கும், கவர்மெண்ட் டெண்டர்கள்ல முன்னுரிமை கிடைக்கும், கரண்ட் பில்ல இருந்து டாக்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. சோ இத கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, ஒரு ஐடியால ஆரம்பிச்சு அது எப்படி செய்யறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ப்ராஃபிட்னு ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்டே உங்க கையில இருக்கு. இனி எதுக்கு வெயிட் பண்ணணும்? இந்த தகவலை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு உங்க சொந்த பிசினஸ் கனவை நனவாக்க போறீங்களா? நீங்க உருவாக்க போற அந்த முதல் பென்சில் ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட முதல் படியா கூட இருக்கலாம். யோசிக்காதீங்க, செயலை இறங்குங்க.